அக்கா வாட்டுக்கு அங்கவே உட்காந்துருக்கு. இப்படி ஆளாளுக்கு பேசாம இருந்து என்னதான் பண்ண போறீங்க? ஏன் மாமா, நான் பண்ணது நான் அவ்வளவு பெரிய தப்பா? அபி, நீ பண்ண தப்புன்னு சொல்லல, சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பாயிடுச்சு. ஆனந்தி, உன் எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்படக்கூடாதா? அப்படி யாருக்கா சொன்னா? நீ தனியா இருக்க, உன் கல்யாணத்தை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம இருக்க. சரி, உனக்கு ஒரு துணை வேணும்னு நான் காட்டின அக்கறை தப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்படி நினைச்சுதானே அம்மா ஆர்த்தி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காங்க. அக்கா நீ ஒன்னும் தப்பு பண்ணலக்கா. இது சரின்னா ஏன்டா அம்மா இப்படி பண்றாங்க? சரி, சரியா தப்போ, ஆர்த்தி தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டால, ஆனந்திக்காவது நாம பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு முயற்சியில இறங்குனேன். மத்தபடி என்னோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கல. என்னக்கா நீ எதுக்கு திரும்ப திரும்ப இதையே சொல்லி வருத்தப்பட்டு இருக்க? நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அம்மா அந்த மாதிரி பேச வச்சுட்டாங்க ஆனந்தி. சம்பந்தம் பண்ணவங்க வீட்டுல, அதுவும் பாவம் அவங்க வசதி இல்லாதவங்க, அவங்க வீட்டுல போய் தங்குற அளவுக்கு இங்க அப்படி என்ன நடந்துருச்சு? அங்க ஆர்த்தி மட்டுமா இருக்கா? அவ மாமனார், மாமியார், மச்சின பொண்டாட்டி எல்லாரும் தானே இருக்காங்க. அதுலயும் அந்த கலா இருக்கல்ல, அவளுக்கு நம்மள சுத்தமா பிடிக்காது. இவங்க அங்க போனது கலாவுக்கு பேசுறதுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அவன மனுஷியாவ பொம்பளை ரபடி, என்னையே என்ன செய்துன்னு கேட்டவளாச்சே. எனக்கு என்னமோ அக்கா அங்க இருக்கிறது சரியா படல. அவங்க எல்லாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மாவை நம்ம என்னமோ டார்ச்சர் பண்ணி இங்க இருந்து விரட்டின மாதிரி நினைக்க மாட்டாங்க? யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, அந்த கலா கண்டிப்பா நினைப்பா. ஆனந்தி, நான் செய்யறது சரிங்கிற நம்பிக்கையில தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அதுவும் உன்னோட சம்மதத்தோட தான். இது அம்மா கிட்டயும் சொன்னேன், சரின்னு தானே சொன்னாங்க. இப்ப திடீர்னு வேண்டான்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியல ஆனந்தி. நான் நினைக்கிறேன் தொல்காப்பின பிடிக்கலையே என்னமோ, அதான் அக்கா தட்டி கழிக்குது. மாமா அந்த மாதிரி யாரையுமே பொதுவா பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இதே பாஸ்கர் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அக்கா புருஷனை கூட்டிட்டு வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டு தகராறு பண்ணாரு. கல்யாண சத்திரத்துல அவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் மீறி அம்மா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிச்சு. ஆனா தொல்காப்பியின் விஷயத்துல அதெல்லாம் நடக்காதுங்கிறது அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். அம்மா ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. அதுவும் அங்க ஆர்த்தி வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப கேவலம். தொல்காப்பி மேல என்ன வெறுப்போ, ஒருவேளை அவனுக்கு எந்த சாதி சனையில நினைச்சிருச்சே என்னமோ. அதெல்லாம் ஒரு காரணமா மாமா? அப்படியெல்லாம் நினைச்சா அதை விட மோசமானது வேற எதுவுமே இல்ல. தொல்காப்பியன் ஒரு நல்ல மனுஷன்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இப்படி பண்றாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டுல தானே இருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தி வீட்டுல போயிருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இதுக்கு கண்டிப்பா நான் முடிவு கட்டிதான் தீருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். வாமா. வா அபி. அம்மா, அம்மா எதுக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அம்மா, வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வர்றதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? உங்க குழந்தைங்க எங்க கிட்ட என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு? என் குழந்தைங்களாடி நீங்க? வெறும் வாய் வார்த்தைக்கு தான் இப்படி பேசுறீங்க. மத்தபடி என்ன இருக்கு? நம்மள பெத்தவளாச்சேன்னு ஏதாவது மரியாதை இருக்காடி அந்த வீட்டுல எனக்கு? அம்மா, அம்மா பிள்ளைங்களுக்கு நடுவுல என்னமா மரியாதை எதிர்பார்க்கற நீ? மரியாதைன்னா என்ன பார்த்ததும் எழுந்துச்சு நின்னு வணக்கம் போட சொல்லலடி. என் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றேன். ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது உனக்கு பிடிக்காத விஷயமா?
அதை நீ மறுத்து பேசுவேன்னு என்னால எப்படிமா நினைச்சு பார்க்க முடியும்? அபி உன்னோட வற்புறுத்தலுக்காக தான் ஆனந்தி இந்த கல்யாணத்தை மறுக்காம ஒத்துக்கிட்டு இருக்கா. நானும் இதை ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்கறியா? எனக்கு இந்த விஷயத்துல நீ பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னுடைய அபிப்பிராயத்தை நீ மத்தவங்க மேல திணிக்கணும்னு பாக்குற. ஏதோ முன்னாடி பறந்துட்டோங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அபி. அம்மா, நீ சொல்றதை ஏத்துக்கிறதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன் சந்தேகத்துக்கும் கேள்விக்கும் நான் நிச்சயமா பதில் சொல்றேன். ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு இது இடம் இல்லம்மா. இது நம்ம வீடு இல்லம்மா. வாமா, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். அப்படி ஒன்றும் இல்லை. இதுவும் அம்மாக்கு உடம்பப்பட்ட வீடு தான். இது மூணாவது மனுஷங்க வீடு கிடையாது, என் வீடு. இவங்க எனக்கும் அம்மா தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இது பாரு, நான் உன்கிட்ட ஒன்றும் பேசல. நீங்க என்கிட்ட பேசாட்டியும் இத பத்தி அபிப்பிராயம் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க வேணா ஆனந்தி அக்காவை வற்புறுத்தி பணிய வைக்கலாம், ஆனா எங்க அம்மாவை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எங்க அம்மாவுக்கு சுய புத்தி இருக்கு. எதுக்கு தேவையில்லாம அவங்கள கூப்பிடுறீங்க? இது பாரு, நீ சின்ன பொண்ணு, புரியாம பேசாத. அடேங்க அப்பா, நான் ஒன்னும் சின்ன பாப்பா கிடையாது. என்னை எப்படி ஒதுக்கி வச்ச? எல்லாரையும் ஓம் பக்கம் சேர்த்துக்கிட்டு என்னை இப்படி தனியா நிறுத்தல. இப்ப அம்மா இங்க வந்ததும் தாங்க முடியாம வந்து சமாதானம் பேசுற. எரிச்சல கலப்பாத ஆர்த்தி. உனக்கு எதுக்கு எரிச்சல் வருது? நான் 2 வார்த்தை பேசுனதுக்கே எரிச்சல் பண்றியே. நீ பண்ண கொடுமையால நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். இத பார், அம்மா சொல்றபடிதான் ஆனந்தி அக்கா கல்யாணம் நடக்கும். ஓ இஷ்டத்துக்கு நீ ஏதாவது பண்ணா அம்மா அதுக்கு தலையாட்ட மாட்டாங்க, வர மாட்டாங்க, புரியுதா? என்னம்மா அக்கா கிட்ட போய் இப்படியா படபடன்னு பேசுறது? கொஞ்சம் பொறுமையா பேசுமா. நீங்க இத பத்தி பேச வேண்டியதில்ல. இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. என்னமோ தனியா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோன்னு உடனே ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தோரணை காட்டிக்கிட்டு வீட்லயும் முதலாளி மாதிரி நடந்துக்காத. இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். அம்மாவை எத்தனை நாள் ஆனாலும் நான் ஏன் வீட்டுல வச்சு பாத்துக்குவேன். சிறுபிள்ளைத்தனமா பேசாத ஆர்த்தி. நீ தான் அப்படி நினைச்சுக்கிற. இத பார், நீ நினைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. உன்னை விட பல மடங்கு பெரிய ஆளா நான் வருவேன். அம்மாவை கார்ல அழைச்சிட்டு போவேன், மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அம்மா கிளம்புமா, என்னால இதை தாங்க முடியல. ப்ளீஸ்மா. அம்மா வாமா, கிளம்பு. என்னால இதை தாங்கிக்க முடியல. எங்க கூப்பிடுற? அம்மா வரமாட்டாங்க. நான் பார்ட் டைம் வேலை பார்த்தாவது அம்மாவை காப்பாத்துவேன். இனிமே உன் தயவு அம்மாவுக்கு வேண்டியதில்ல. நீ ஒண்ணு செஞ்சுட்டு 10 சொல்லி காட்டுவேன். ஆனா நான் அப்படி இல்ல. அம்மா, நீ இப்ப வர போறியா இல்லையா? வாமா போலாம். இங்க வாமா. நான் வரல. அதான் சொல்லிட்டாங்கல்ல வரலன்னு. வெளியே போ. ஹலோ. ஹாய் அபி, நான் உஷா பேசுகிறேன். நீ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறியா? என்ன விஷயம் உஷா? இல்லை அபி, இன்னைக்கு ஆஃபீஸ் விஷயமா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை நம்ம மீட் பண்ணணும். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சம் லேட் பண்ணாமல் வந்துடு, ஓகே? வரேன். போலாம். ஹலோ ஈஸ்வரன். ஹலோ ராம்ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இப்ப சென்னையில செட்டில் ஆயிடும், தெரியும்ல? அப்படியா? ஆமா. அப்ப அடிக்கடி மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ரஞ்சனி எங்க? இதா கூப்பிடுறேன். ரஞ்சனி, பாஸ்கர் வாங்க. மாப்பிள்ளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே. பாஸ்கர், மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட் ராம்ஜி. ஹலோ. ஹாய். ஆமா, ரஞ்சனியோட அப்பாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ. அவரோட தான் எல்லா பிசினஸ் டீலிங் வச்சிருந்தாரு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ.
வாங்க உட்காருங்க. ஈஸ்வரன் நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு கிராண்டா பண்றீங்க, மேரேஜ் இன்னும் பெருசா பண்ணுவீங்க போல இருக்கு. நிச்சயமா என் பொண்ணு இல்ல. வெரி குட். வாங்க உட்காருங்க. வணக்கங்க. ஐயோ, ஏற்பாடுலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சோ எவ்ரிதிங் இஸ் பக்கா? என்ன சொல்றாரு? எல்லாம் சரியா இருக்கான்னு ஓ, கேக்குறாங்க. பக்கா பக்கா. அப்புறம் உங்க வீட்டம்மாவை கூட்டிட்டு வரலையா? அவளுக்கு கொஞ்சம் தலைவலி, வீட்டுல படுத்திருக்கா, அதான் வரல. ஆ, ஆமா, உங்க வீட்டுக்காரரை நீங்க கூட்டி வரல? ஆ, அதை ஏன் கேக்குறீங்க? உங்க வீட்டம்மாவுக்கு தலைவலி மாதிரி இவருக்கு என்னடான்னா கால் வலி. முழங்கால மடக்க முடியல. ஆர்த்ரைட்டிஸா? ஆ? ஆ? இல்ல முழங்கால் வலியான்னு கேட்டேன். சரியா போச்சு, அதானே நானும் சொன்னேன். ஆமா சார், அதேதான். உடம்ப பாத்துக்க சொல்லுங்க. அவருக்கும் உங்க வயசு தான் இருக்கும். நீங்க எப்படி ஜம்முன்னு இருக்கீங்க. ஆனா அவரு எப்ப பார்த்தாலும் முட்டி வலி இந்த வலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அம்மா போய் வரவங்கள வான்னு கூப்பிடு. என்ன வளவள பேச்சு? வாங்க 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 வாங்க, வாடி நீங்க வாங்க, வந்து உட்காரலாம், உட்காருங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ரஞ்சினி, ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. சரி. எத்தனை மணிக்கு? சரி, இல்ல 4 மணிக்கு நானும் வந்துடுறேன். என்ன அபி, இது சரி வரும்னு உனக்கு தோணுதா? நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னமோ அவங்க நம்ம பேசினதுல கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னு தோணுது. அதுவும் இல்லாம அவங்க புது கம்பெனி, நமக்கு நிறைய கன்செஷன்ஸ் தரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் இங்கே வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, இங்கே வாங்கிடலாமா? ஓகே. ஹாய். ஹாய், நீங்க எங்க எப்படி? எங்க ப்ராஜெக்ட்டோட மெட்டீரியல் சம்பந்தமா ஒரு கம்பெனி எக்ஸிகியூட்டிவை பார்க்க வந்தோம். ஆமா, நீங்க? இன்னைக்கு இங்க நிச்சயார்த்தம் நடந்துட்டு இருக்குமா? ஓஹோ. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க ஃபங்க்ஷனுக்கு போலாம், வாங்க. இப்படி வந்த இடத்துல கூப்பிட்டா எப்படி? அது கூட பரவாயில்ல. யார் என்னன்னு தெரியாது. ஏன் தெரியாது? அன்னைக்கு நீ ஒரு புடவை எடுத்து கொடுத்தியம்மா, நிச்சயார்த்த புடவை. ஆமா, கடையில அன்னைக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, என் பொண்ணு மாதிரின்னு சொன்னேனே, ஓ, அந்த நிச்சயார்த்தம் தான் இன்னைக்கு நடக்குது. ஓஹோ, ஓகே. வாங்க ப்ளீஸ் கம். சார், சும்மா எல்லாம் வர முடியாது. வந்தா கட்லெட், சூடா சமோசா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குமா? எது வேணா கிடைக்கும், வாமா. ஓகே, உங்களுக்காக இல்ல, நான் சமோசாக்காக வரேன். ஆமா, நீ வாங்க. வா அபி. ரஞ்சனி, ரஞ்சனி, இவங்க என்னோட கெஸ்ட்ஸ். அபி, உஷா. பார்க்கிறதுக்கு ரசகுல்லா மாதிரி இருப்பா, ஆனா சமோசா ரொம்ப பிடிக்கும். ஹலோ. ஹலோ. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேய் பாஸ்கரா, வந்திருக்கவங்களாம் மினிக்கிட்டு வந்திருக்காங்க. என் சேலை தான் நல்லா இல்ல. கேமா புலம்பிக்கிட்டே இருக்க? யூம்மா, சும்மா இருக்க மாட்டாங்க. பித்தளை போட்டுட்டு கழுத்தெல்லாம். டேய், இவ இதுக்கிட்ட எங்கே வந்திருக்கா? யாரு? இவ எதுக்கு இங்க வந்தா? 1 செகண்ட். பாஸ்கர், ஒரு நிமிஷம்.
அபி, இவர் ரஞ்சனியை கட்டிக்க போறது பாஸ்கர். வணக்கம். வணக்கம். பாஸ்கர், இது அபி. ரொம்ப அருமையான பொண்ணு. வாசி. இது உஷா. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேர்ள். அப்படியா? உங்க கெஸ்டா வந்திருக்காங்க சார் எங்களை வாழ்த்துறதுக்கு. அங்கிள் இங்கே சூடா சமோசாவும் கூல் ட்ரிங்க்ஸும் கிடைக்கும்னு சொன்னாரு, அதுக்காக தான் வந்தோம். நான் சொல்ல ரொம்ப வேடிக்கையான பொண்ணு. ஆமா அங்கிள், இங்க சிச்சுவேஷன் கூட ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. இல்ல அபி? அங்கிள் டைம் ஆயிட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சலாமா? வாரஞ்சனே. ஓகே, போங்க. கிளம்புறேன் சார். ஓ நோ, ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட்டு தான் போனோம். ஐயோ இல்ல அங்கிள், முடியாது, நாங்க கிளம்புறோம். ஆமா அபி சார். போலாம். சமோசா, கூல் ட்ரிங்க். சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்க அப்புறமா. சார் ப்ளீஸ்.